புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது புதுச்சேரி செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜீவ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெனிபர். அதாவது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கடந்த 2024 மார்ச் மாதம் ஒரு சிறுமி மாயமாகிறார். அதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் போலீசார் பல்வேறு இடங்களில் தேடியும் அந்த சிறுமி கிட்டத்தட்ட 2 நாட்கள் கிடைக்கவில்லை. அதன் தொடர்ச்சியாக நீண்ட தேடுதலுக்கு பிறகு அந்த சிறுமி அதே பகுதியில் உள்ள ஒரு வாய்க்காலில் உடல்கள் கட்டப்பட்ட நிலையில் சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்படுகிறார். இதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து தீவிர விசாரணை செய்த பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் விவேகானந்தன், அதாவது 57 வயதான முதியவர் விவேகானந்தன், அதே போன்று 19 வயதான கருணாஸ் என்ற வாலிபர் ஆகிய 2 பேரும் சிறுமியை அங்குள்ள விவேகானந்தன் வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சிறுமியை அடித்து கொலை செய்து சாக்குமூட்டையில் கட்டி அந்த பகுதியில் வீசியது விசாரணையில் தெரிய வந்தது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி மட்டுமின்றி நாட்டையே பெரும் அதிர்வலையில் ஏற்படுத்தி இருந்த நிலையில் குற்றவாளிக்கு அதிகபட்சமாக தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் அதே ஆண்டு, அதாவது அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அதே 2024 காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முதியவர், அதாவது குற்றவாளிகளில் ஒருவரான முதியவர் விவேகானந்தன் ஜெயிலிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கருணாசுக்கு, அதாவது அவர் குற்றவாளி என்று நீதிபதி சுமதி தீர்ப்பளித்திருந்தார். தண்டனை விவரங்கள் இன்று அறிவிப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையிலிருந்து குற்றவாளி கருணாஸ் புதுச்சேரி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி சுமதி தண்டனை விவரங்களை அறிவித்திருந்தார். அதன்படி குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட கருணாசிற்கு தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.